அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து சாதனை படைத்தார். பொறியியல் கல்லூரி, வேளாண்மை கல்லூரி, கால்நடை மருத்துவக் கல்லூரி, கால்நடை பூங்கா, இப்படி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி என்று ஏராளமான கல்லூரிகளை திறந்து ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட கடை கோட்டில குடிசையில வாழ்கின்ற சாதாரண குடும்பத்தில் பிறந்த மாணவனை கூட குறைந்த கட்டணத்திலே உயர்கல்வி படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கியது அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அப்படி ஏதாவது ஒரு திட்டத்தையாவது கொண்டு வந்திருக்கிறீங்களா? இந்த 4 ஆண்டு காலத்தில் ஒண்ணுமே கிடையாது. தினந்தோறும் பத்திரிகை ஊடகத்தையும் பார்த்தா ஏதாவது ஒரு தலைப்பிலே வெளியிடுவாங்க. அதோட அந்த தலைப்போட அந்த திட்டம் கிடப்புல போட்டுருவாங்க. கிட்டத்தட்ட 4 ஆண்டு காலமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் ஸ்டிக்கர் ஒட்டி திறப்போல கண்டுட்டு இருக்கிறீங்க. அதுதான் நீங்க செய்த சாதனை. புதிதாக எந்த சாதனையும் செய்யவில்லை. அண்ணா திமுக ஆட்சியிலே குடிமராமத்து திட்டம், கிராமம் நிறைந்த பகுதி, முழுக்க முழுக்க விவசாயத்தை நம்பி பல பேர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நான் ஒரு விவசாயி, தொழிலாளி 2 பேருக்கு நன்மை பிறக்கக்கூடிய அற்புதமான திட்டம் குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றினோம். விவசாயிகள் தங்கள் பகுதியில் இருக்கின்ற ஏரிகள், குளங்கள், குட்டைகளிலே அவர்களே குழு அமைக்கப்பட்டு அந்த குழு மூலமாக மண்டல் மண்ணை ஏரியிலிருந்து அள்ளப்பட்டு தங்களுடைய நிலங்களுக்கு இயற்கை உரமாக இன்னைக்கு வழங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்னைக்கு குடிமராமத்து திட்டம் என்பது அற்புதமான திட்டம். அதனால ஒரு பக்கம் ஏரி ஆழமாகுது, மறுபக்கம் அந்த நிலங்கள் பண்படுத்தப்படுகின்றன. அந்த வண்டல் மண் அங்க இருக்கின்ற நிலத்திற்கு இயற்கை உரமாக பயன்படுகிறது, நல்ல விளைச்சலை கொடுக்கின்றது. அப்படிப்பட்ட அற்புதமான திட்டத்தை முடக்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு கிராமத்திலிருந்து நகரம் வரை ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதியை கண்டறியப்பட்டு அந்த பகுதியிலேயே அந்த ஏழை மக்களுக்கு இன்றைக்கு இலவசமாக அவர்களுக்கு வைத்தியம் செய்வதற்காக அம்மாவுடைய அரசு அம்மா மினி கிளினிக்கை கொண்டு வந்தது. சுமார் 2000 அம்மா மினி கிளினிக்கை கொண்டு வருவதற்கு திட்டமிட்டு சுமார் 1850 அம்மா மினி கிளினிக்கை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தினோம். ஒவ்வொரு அம்மா மினி கிளினிக்கிலையும் சுமார் 3 பேர் நியமிக்கப்பட்டோம். ஒருவர் மருத்துவர், MBBS படித்தவர், செவிலியர், மருத்துவ உதவியாளர். அந்த ஏழை மக்கள் நிறைந்த பகுதியிலே இந்த அம்மா மினி கிளினிக் அமைக்கின்ற பொழுது அந்த மக்கள் இலவசமாக சிகிச்சை பெறுகின்றார்கள். அந்த திட்டத்தையும் முடக்கிய அரசாங்கம் இன்றைக்கு ஸ்டாலின் மாடல் அரசாங்கம். ஏழையில் கொடுக்கின்ற திட்டத்தை எல்லாம் முடக்கிய பெருமை திமுக அரசாங்கத்துக்கே சார். எந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க? தடுப்பணை கொண்டு வந்தாங்களா? அறிவிக்கிறாங்க ஆட்சிக்கு வந்தவுடன் 2000 கோடி தடுப்பணை கட்டப்படும் என்று. எத்தனை தடுப்பணை இதுவரை அறிவித்திருக்கின்றீர்கள்? அண்ணா திமுக ஆட்சியிலே பல தடுப்பணைகளை கட்டினோம். இன்னைக்கு ஓடையின் வழியாக, நதியின் வழியாக வீணாக கடலில் கலக்கின்ற நீரை தடுத்து நிறுத்தி நிலத்தடி நீரை உயர்த்தி விவசாயத்திற்கு தேவை நீர், குடிப்பதற்கு தேவை நீரை அண்ணா திமுக ஆட்சியிலே உருவாக்கி காட்டினோம். ஆனால் இன்றைய ஆட்சியாளர்கள் அதையெல்லாம் கவலைப்படவில்லை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.